ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி காலை டிஃபனுக்கு வந்து கேழ்வரகு மாவை வச்சு நான் வந்து இடியாப்பம் பண்ணுறேன். இதுக்கு வந்து நான் வந்து 3 கப் கேழ்வரகு எடுத்து அப்படியே மெதுவாக நம்ம வந்து அதிகப்படியான தீ இல்லாமல் லேசாக வறுத்து நல்லா கையால் தொட்டு பார்க்கும்போது நல்ல சூடாக இருக்கணும். அப்போ வந்து நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த மாவை வந்து தனியாக எடுத்து வச்சிடலாம். இதை நான் வந்து வீட்டிலேயே அரைச்ச மாவு. நான் இப்பொழுது வந்து ரொம்ப கடையில் வாங்குறதில்ல, மாவு வந்து வீட்டிலே தான் நான் அரைச்சிக்கிறது. இப்போ இதை எடுத்து வச்சுட்டு இதுக்கு வந்து கொஞ்சம் வந்து உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு இதிலே வந்து நான் வந்து உப்பை நல்லா கலந்து விட்டுட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கலாம். நெய் விடும்போது நல்ல ஒரு வாசனையாகவும் இருக்கும். இது வந்து ரொம்ப நாள் வேக வைக்கணும் அவசியம் இல்லை, ஒரு 2 நிமிஷத்துலேயே வந்துடும். இதுக்கு வந்து நல்ல பெரிய தேங்காயை 1 தேங்காய் எடுத்து பால் புழிஞ்சிருக்கேன். மீடியமான தேங்காய்னா 1.5 தேங்காய், அல்லது சின்னதாக இருந்தால் 2 தேங்காய் போட்டுக்கலாம். நீங்கள் பால் புழிஞ்சு அதிலே ஏலக்காய் போட்டு 1 கல் உப்பும் போட்டு எடுத்து வச்சுட்டேன். நம்ம சர்க்கரையோ ஜீனியோ சாப்பிடும்போது போட்டுக்கலாம். நம்ம அல்லைன்னா வந்து தேங்காய் பால் வந்து நீர்த்து போயிடும். இப்போ இதில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டு நல்லா சுடு தண்ணி கொதிக்க வச்சுருக்கேன். அந்த தண்ணி இதில் விட்டு நம்ம நல்லா கரண்டியால் கிண்டி விட்டுடலாம். 3 கப்புக்கு வந்து 3 கப்பு தண்ணி எடுத்து கொதிக்க வச்சுருக்கேன். இப்போ அதை நல்லா கலந்து விட்டுட்டு நல்லா ஆறின பிறகு கையால் நல்லா பிசைஞ்சு விட்டுரும். ஏன்னா வந்து முறுக்கு நம்ம வந்து கையால் தொடுற அளவுக்கு இருக்கணும். அப்போ நல்லா பிசைஞ்சு விட்டுருங்க. பிசைஞ்சிட்டு முறுக்கு உரல், அது வந்து இடியாப்பம் வச்சுருக்கு பாருங்கள், அதில் வச்சு நம்ம வந்து புழிஞ்சிக்கலாம். இதில் தான் நான் வந்து இப்போ புழிய போகிறேன். இப்போ மாவை இதை உள்ளே எடுத்து வச்சுட்டு ஒரு இட்லி தட்டில் துணி போட்டுட்டு அப்படியே நம்ம புழிஞ்சிக்கலாம். நீங்கள் வந்து சுற்றி வேணாலும் புழிஞ்சிக்கலாம், இல்லை இட்லி மாதிரியும் சின்னதாக புழிஞ்சிக்கலாம். இந்த மாதிரி நான் புழிஞ்சு எடுத்து வச்சுட்டு இட்லி பானையில் வச்சு வேக வச்சுக்கிறேன். இப்போ இதை வந்து மூடி போட்டு ஒரு 2 நிமிஷத்துலேயே உங்களுக்கு வெந்துடும். இல்லைன்னா ரொம்ப குழன்னு போயிடும். இது கொஞ்சம் ஆறணும்னு சாப்பிடும்போது தான் உங்களுக்கு நல்லா விரைச்சிக்கிட்டு இருக்கும். சூடோடு இருக்கும்போது உங்களுக்கு வந்து குழன்னு இருக்கிற மாதிரி தெரியும். இப்போ இதை நல்லா உடச்சி விட்டு நல்லா சுற்றி தேங்காய் பால் விட்டு மேலே சர்க்கரை சேர்த்துருக்கேன். நீங்கள் வந்து ஜீனியோ சர்க்கரையோ உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் சேர்த்துங்க. இந்த மாதிரி நீங்கள் செய்யும்போது உடம்பு கொஞ்சம் நல்லா ஹெல்த்தியாக இருக்கும். தேங்காய் பாலும் நமக்கு உடம்புக்கு வந்து ரொம்ப ஹெல்த்தியானது. கேழ்வரகும் நமக்கு வந்து ஹெல்த்தியானது. இதில் கால்சியம் அதிகமாக இருக்குது. இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.